உங்களுக்கும் இந்த மாதிரி எப்படி ஸ்லைட் ட்ரான்சிஷன்ஸ்லாம் பண்ணுறது, அதுவும் இந்த இன்வெர்ஸ் ஸ்லைட் ட்ரான்சிஷன் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. அதை எப்படி வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் அச்சீவ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வளவலன்னு பேசாமல் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது 2 கிளிப்ஸுக்கும் ஃப்ரேம் பிளெண்டிங் அண்ட் மோஷன் பிளர்ஸ் ஆன் பண்ணிக்கணும். நான் இப்போது ஃப்ரேம் பிளெண்டிங் அண்ட் மோஷன் பிளர் ஆன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 2 கிளிப்பையும் ப்ரீ காம்ப் பண்ணணும். ஜஸ்ட் அந்த கிளிப்பை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ப்ரீ காம்ப் பண்ணணும். அது எல்லாருக்கும் தெரியும். ரைட் கிளிக் பண்ணி ப்ரீ காம்பை சூஸ் பண்ணி நான் நேம் வச்சுக்கிறேன் 1 and 2 அப்படின்னு சொல்லி கொடுத்தது வேரியேஷனுக்காக. இப்போது இதை வந்து நான் 2 வந்து நேம் வச்சுக்கிட்டு அந்த மியூ ஆல் ஆட்ரிபியூட்ஸ்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணி ப்ரீ காம்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ப்ரீ காம்ப் லேயர் வந்து கிளிப் லேயர் உள்ள போய்டும், வெளில ப்ரீ காம்ப் வரும். எல்லாரும் தெரிஞ்சது. இப்போ எஃபெக்ட்ஸ் ப்ரீசெட்ஸில் போய்ட்டு டர்போ கர்வ்ஸ் அப்படின்ற எஃபெக்ட்டு இது எல்லாருக்கும் தெரியும். இது ஜூம் பண்ணுறதுக்கான எஃபெக்ட் தான். இப்போது அவரோட ஹெட்டில் வந்து நான் வந்து லேயர் கண்ட்ரோல் வச்சுக்கிறேன். இப்போ ஜெட்டுக்கும் ரொட்டேட்டுக்கும் ப்ரீ ஃப்ரேம் வச்சு லாஸ்ட்டில் வந்து ஜெட்டை வந்து 0.7 நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ரொட்டேட்டுக்கு வந்து 10 வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போது ரேப் எக்ஸு அண்ட் ஒய் ரெண்டுக்குமே வந்து நான் ரெஃப்ளெக்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து சைடு எட்ஜஸ்லாம் ரெஃப்ளெக்ட் ஆகும். இது மோஷன் டைல் எஃபெக்ட்டு, அது இன்பில்டாக அதுலேயே இருக்கும்ல அது. இப்போ நான் எல்லா கிளிப்பும் செலக்ட் பண்ணிக்கிட்டு F9 கிளிக் பண்ணி கிராஃப் எடிட்டர் ஓப்பன் பண்ணுறேன். இதுக்கு Z டிஸ்டன்ஸுக்கு இதுக்கு S கிராஃப் வைக்கணும். எஸ்ஸை இன்னும் கொஞ்சம் இதை கொஞ்சம் மேலே தூக்குனிங்கன்னா லைக் பர்ஃபெக்ட் எஸ் ஷேப்பில் வரும்ல அந்த கிராஃபு, அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரொட்டேட்டுக்கு இப்போது இது கரெக்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ரொட்டேட் ஓப்பன் பண்ணிவிட்டு இது வந்து லைட்டாக நான் இப்போ பண்ணுற மாதிரி அப்படியே எக்ஸாக்டாக காப்பி பண்ணிக்கோங்க. இதை இன்னும் கொஞ்சம் இப்படி தூக்கணும். இந்த மாதிரி லீனியராக இருக்கணும் பார்க்குறதுக்கு, பட் எட்ஜஸ் மட்டும் கொஞ்சம் மேலே கொஞ்சம் தூக்கி எடுக்கணும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இதுவும் ஒரு ஜூம் இன் ப்ளஸ் ரொட்டேட் அப்படின்றத நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். இப்போது செகண்ட் கிளிப்புக்கு நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த இடத்துல ஜூமிங்கில் அவரோட ஹெட்டை விட்டு வெளில போகுது, அதனால் நான் வந்து அந்த லேயர் கண்ட்ரோலை கரெக்டாக வச்சுக்கிறேன். இப்போ செகண்ட் கிளிப்பில் மறுபடியும் நம்ம வந்து டர்மோ எஃபெக்ட்ஸை ஆட் பண்ணோம். மேலே சூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அவர் ஹெட்டில் வச்சுட்டு மறுபடியும் ஜெட்டுக்கும் ரொட்டேட்டுக்கும் ப்ரீஃப்ரேம் வச்சுக்கிறேன். இப்போ ரொட்டேட்டு ஃபஸ்ட்டில் 10, அதை ரேப் எக்ஸு அதை ரெஃப்ளெக்ட் வச்சிங்கன்னா அங்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு. ஃபஸ்ட்டு ப்ரீஃப்ரேம் ரொட்டேட்டில் 10, லாஸ்ட்டு ப்ரீஃப்ரேம் 0. அப்போ வந்து ஜெட்டுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளிப்பில் என்ன வச்சோமோ அதே தான் 0.7 வரும். ஆனால் ரொட்டேட் மட்டும்தான் அப்படியே உல்ட்டாவாக மாறும், புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். ஜஸ்ட்டு அது ஃபஸ்ட்டு கிளிப்பில் என்னவோ அதே தான் ஜெட்டுக்கு, பட் ரொட்டேட் மட்டும்தான் மாறும். ஸோ கிராஃபில் நோ வேரியேஷன். நம்ம ஃபஸ்ட்டில் எப்படி பண்ணமோ அதே தான் கிராஃபு, அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் எப்படி பண்ணிங்களோ அதே தான் ஜெட்டுக்கும் அப்புறம் ரொட்டேட்டுக்கும் ரெண்டுத்துக்கும் அப்படியே தான் வரும். நோ வேரியேஷன்ஸ் இன் கிராஃப். ஸோ இதை நான் ஜஸ்ட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிப்பில் எப்படி கிராஃப் வச்சிங்களோ ரெண்டுத்துக்கும் அப்படியே கிராஃப் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து ஸ்லைட் ட்ரான்சிஷனாக அச்சீவ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்து ப்ரீ கம்போஸ் பண்ண லேயரை ஒன்ஸ் அகெயின் வந்து ப்ரீ கம்போஸ் பண்ணிக்கோங்க. 2 கிளிப்புமே சரி ப்ரீ கம்போஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து அகெயின் வந்து டர்மோ எஃபெக்ட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபஸ்ட்டு கிளிப்பில். நான் கிளிக் பண்ணிக்கிட்டு எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெஸ் பிளானரில் போயிட்டு டர்மோ கர்வ்ஸை வந்து மறுபடியும் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். இப்போது இது ஒன்று கொஞ்சம் வேரியேஷன். இப்போ வந்து நம்ம வந்து ஜெட்டுக்கும் ரொட்டேட்டுக்கும் வச்சிடலாம். இப்போ நம்ம ஷிஃப்ட் எக்ஸுக்கு வந்து நம்ம ப்ரீ ஃப்ரேம் செட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ரேப் எக்ஸ் அண்ட் ரேப் ஒய் இது வந்து ரொம்ப மெயின். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் எக்ஸை வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஒரு ப்ரீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணி 0ல் வச்சுக்கிறேன். எண்டிங்கில் வந்து 500. இது 2 கீ ஃப்ரேமையும் கொடுத்து ரிவ்யூ பண்ணி ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி F9 கிளிக் பண்ணி ஈஸி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது வேல்யூ கிராஃபை சூஸ் பண்ணி லாஸ்ட்டில் வந்து எனக்கு ஸ்பீடாக போகணும், அதனால் இப்படி அதுக்கப்புறம் இப்படி இது வந்து ஒரு எல் ஷேப்பு, ரிவர்ஸ் எல் ஷேப்பில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ செகண்ட் லேயரை மறுபடியும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் வந்து 500 வைக்கணும். இப்போ வந்து அங்கே +500 வச்சோம்ல, இங்கே -500 வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இங்கே -500 அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து 0 வச்சுட்டு யூ கொடுத்து ரிவ்யூ பண்ணி ரெண்டுத்துமே வந்து ஈஸி யூஸ் பண்ணிக்கிறேன். ஈஸி யூஸ் பண்ணிவிட்டு கிராஃப் எடிட்டரில் இப்போ எனக்கு ஃபஸ்ட்டில் ஸ்பீடாக வரணும் இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்லைடு வந்து ஸ்பீடாக வரணும், அதனால் இப்படி வச்சுக்கிட்டு இது கொஞ்சம் மேலே தூக்கிக்கிறேன். இப்போ வந்து ரிவர்ஸ் எல்லை வந்து மேலே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அந்த கிராஃபுக்கு அப்படியே ஆப்போசிட்டு இப்போது ஒரு நீட்டான ஒரு ஸ்லைட் ட்ரான்சிஷன் உங்களுக்கு வந்து கிடச்சிட்ருக்கோம். இப்போது ஒரு இன்வெர்ட் ஸ்லைடிங் பாரை வந்து க்ரியேட் பண்ணலாம்.
அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு நியூவில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 20 ஃப்ரேம்ஸ்க்கு முன்னாடி கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரு 20 ஃப்ரேம்ஸ் முன்னாடி கட் பண்ணிக்கிறேன். இது வந்து சென்ட்ரல் அலைன் பண்ணி கரெக்டாக வந்து 20 ஃப்ரேம்ஸ் வந்து ட்ரிம் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டிண்ட்ன்ற எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். டிண்ட்ன்றதை சர்ச் பண்ணி டிண்ட்டை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்வெர்ட் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். இன்வெர்ட்டை டச் பண்ணி அதையும் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி வந்து ஒரு இன்வெர்ட் எப்படி சொல்கிறது, இந்த சீரியல்லாம் வரும்ல, அந்த மாதிரி வந்து ஒரு இது வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது இது வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு அப்படின்னு வெர்டிக்கலாக அந்த மாதிரி வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அது வந்து கசரில் வந்து இது பண்ணினாலே வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது நம்ம வந்து ஸ்லைடு வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து லெஃப்ட் டு சைடு, ரைட்லேருந்து இல்லை அப்படியே லெஃப்ட்டு போகுது இல்லையா, அதனால் நான் வந்து ரைட்டில் வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. இதை வந்து அப்படியே லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணோம் நம்ம. அதனால் பொசிஷன் ப்ரீஃப்ரேம் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து தள்ளிட்டு வரோம். ஃபுல்லாக இந்த சைடு வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து இந்த சைடு தள்ளிட்டல. இப்போ வந்து அந்த ப்ரீஃப்ரேமும் லாஸ்ட்டுக்கு நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த 2 ப்ரீஃப்ரேமும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நீட்டான அந்த இது வந்து கிடச்சிருக்கும். இப்போ வந்து அந்த 2 ப்ரீஃப்ரேமையும் செலக்ட் பண்ணிவிட்டு F9 கொடுத்து ஈஸி யூஸ் பண்ணிக்கிறேன். ஈஸி யூஸ் பண்ணிவிட்டு கிராஃபிக் கார்டில் வேல்யூ கிராஃப் வந்து இது வேல்யூ கார்டு ஸ்பீட் கிராஃபில் போய்ட்டு ஒரு மவுண்டெயின் மாதிரி லைக் நான் பண்ணுற மாதிரி அப்படியே வந்து கரெக்டாக வந்து ஓகே. இப்போ வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை அப்படியே வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க இந்த எஃபெக்டும் இன்வெர்ட்டர் வந்து டிலீட் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து பிசிசி கிராஸ் கிளிச் அப்படின்ற ஒரு எஃபெக்ட்டு. இது வந்து ப்ளக்கின்னு. இந்த ப்ளக்கின் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஜஸ்ட் வந்து என் டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து அதை மினிமைஸ் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நான் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இது மொத்த இதுக்குமே வரணும். இப்போ அனிமேஷன் டங்கில் போய்ட்டு -6 கிளிக் பண்ணிக்கிறேன் ஈஸின்னு. அதுக்கப்புறம் வந்து ஈஸி அவுட்டை வந்து 38 வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளிச் இன்டென்சிட்டி வந்து 7 அப்படின்றத வச்சுக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு இப்போ கிளிச்சும் ரெடி. ஓகேவா? இப்போது ப்ராப்பரான அந்த கிளிச்சு வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நெக்ஸ்ட் வந்து அப்படி அகைன் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெஸ் பேனல் ஓப்பன் பண்ணி பிசிசி லென்ஸ் பிளர் அப்படின்ற ஓபிஎஸ் லென்ஸ் பிளர் இருக்கும். அதை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி அதே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேலே க்ரியேட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து காமான் இருக்குல்ல, இதை வந்து நான் வந்து ஒரு 500 வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். பிளர்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போது ஈரி ஸ்கேலை வந்து 25 சூஸ் பண்ணி மிட் அண்ட் க்ரீஃப் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் காமாவை 100 வச்சுக்கிறேன். எனக்கு பிளர்னஸ் அதிகமாக இருக்குது. மிட்டில் வந்து 25, ஃபஸ்ட்டில் 0, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் 0. இந்த மிட் அண்ட் க்ரீஃப் சொல்லுவாங்க. இப்போ அகைன் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸில் பிசிசி யூஜ் சேச்சுரேஷன் லைட்னஸ் அப்படின்னு இருக்கும். அதில் சேச்சுரேஷன் க்ரீஃப்ரேம் வச்சு மிடில் 80 வச்சுக்கோங்க, -80. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் வந்து 0, அதுக்கப்புறம் லாஸ்ட்லேயும் 0வை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது ஒரு வந்து இந்த சேச்சுரேஷன் டைப் அந்த இது வந்து கிடச்சிருக்கும் நம்மளுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீட்டான ஒரு சேச்சுரேஷன் இது கிடச்சிருக்கும். ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம அந்த பொசிஷனை வந்து டிலீட் பண்ண மறந்துட்டேன் நான். இப்போ அந்த நியூவாக ஒரு க்ரியேட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் இப்போ இதெல்லாம் போட்டோம்ல, அதில் அந்த பொசிஷன் க்ரியேட் எடுத்து விட்ருங்க. நம்ம கீழே இருக்கிற அந்த இதுக்கு மட்டும்தான் பொசிஷன் வேணும், இதுக்கு தேவையில்லை. ஸோ அந்த பொசிஷன் க்ரியேட் மறக்காமல் டிலீட் பண்ணுறேங்க. ஏன்னா நீங்கள் அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை டூப்ளிகேட் பண்ணாமல் இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் நீங்கள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போது ஒரு நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி ப்ரீவியஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸை நம்ம ட்ரிம் பண்ணியிருக்கோமோ அதே சேம் லெவலுக்கு வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் நம்ம இப்போ ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். மெயினான எஃபெக்ட்டு ஆப்டிக்கல் கம்பென்ஷன். ஓகே, அந்த எஃபெக்டை அப்படியே ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து நம்ம வந்து வேல்யூ வந்து நான் 73 சூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து 73 சூஸ் பண்ணி மிட் அண்ட் க்ரீஃப்ரேம்ஸில் ஃபஸ்ட்டில் 73, மிடில் 73, ஃபஸ்ட்டில் 0, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் 0, இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த எஃபெக்ட் நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஷேக் லேயர் க்ரியேட் பண்ண போகிறோம். நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அதே மாதிரி ப்ரீவியஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் எப்படி நம்ம கட் பண்ணமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஆஃப் வேரியேஷன் நம்மளுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் டார்க் க்ரீனை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் வந்து ஷேக் அப்படின்ற ஒரு எஃபெக்டை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க.
லைக் S_Shake சாப்பியரோடது. இந்த ப்ளக்கினும் வந்து என் டிஸ்கார்ட் சர்வரில் இருக்குது, அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது S_Shakeல வந்து ஆம்ப்ளிடியூட் அண்ட் ஃப்ரீக்வன்சி ரெண்டுத்துக்குமே வந்து ப்ரீஃபேம் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணி ஆம்ப்ளிடியூட் அண்ட் ஃப்ரீக்வன்சி. ஆம்ப்ளிடியூடில் வந்து 0.7 அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரீக்வன்சியில் 5 அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். மிடில், அதுக்கப்புறம் எண்டில் ரெண்டுமே 0. ஓகே, கிளிக் பண்ணி ரெண்டுத்தையுமே வந்து நான் 0 பண்ணிக்கிறேன். 0 அண்ட் 0. ஓகே, இது லாஸ்ட்லேயும் இதுவும் 0, அதுவும் 0. ஓகே, இதில் வந்து ஆம்ப்ளிடியூட் ப்ரீஃபேம்ஸ் எல்லாத்தையும் வந்து ஈஸி யூஸ் பண்ணிவிட்டு ஆம்ப்ளிடியூட் ப்ரீஃபேம்ஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, வேல்யூ கிராஃபை சூஸ் பண்ணி எனக்கு வந்து ரெண்டுமே காட்டுது. ஆம்ப்ளிடியூடை மட்டும் கிளிக் பண்ணி இதுக்கு வந்து ஷேக்கோட கிராஃப் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். இது எப்படின்னு பார்த்து இதை வந்து கரெக்டாக வந்து உங்களோட இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக கிராஃபை வச்சுக்கோங்கன்னா இந்த எஃபெக்ட், இதோட ஸ்லைட் ட்ரான்சிஷனை வந்து நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிவிடுவீங்க. ஜஸ்ட் அண்ட் சிம்பிள் அண்டு ஈஸி வேஸில் நம்ம இந்த ஸ்லைட் ட்ரான்சிஷனை அச்சீவ் பண்ணிட்டோம். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி டியூட்டோரியல்ஸ் உங்களுக்கு இன்னும் வேணும்னா ஜஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கமெண்ட்ஸில் என்ன மாதிரி டியூட்டோரியல்ஸ் போடலாம் அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.